Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எதுக்காக மோட்டு எங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர சொன்ன? டேய் பத்துலு, இது ஒரு யோகா புத்தகம்டா. நாம தினமும் இந்த யோகாவை முறைப்படி பண்ணோம்னா நாம ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. இத நல்லா படிச்சு நான் தினமும் யோகா பண்ண போறேன். அப்பதான் சூப்பரா இருக்கலாம். ஒருவேளை நீ யோகா கத்துக்கொண்டு இருந்தா நல்ல மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்க வேண்டியது தானே. மாஸ்டர் மூலமா கத்துக்கிட்டா எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்டா இருக்கும் மோட்டு. இல்லனா டிவில பார்த்து தெரிஞ்சுக்க. அதே நேரத்துல இந்த புத்தகத்துல சுலபமான வழிகள்லாம் எழுதி இருக்குடா. முதல்ல இத நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி தரேன். முதல்ல என்கிட்ட கத்துக்கிட்டு அடங்கொய்யாலே. மோட்டு, இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு யோகா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோட்டு. அப்படிலாம் எந்த கஷ்டமும் கிடையாதுடா. இத பாரு, முதல்ல இது பிரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கோட ஒரு பக்கத்தை நம்ம விரல வச்சு மூடிக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கமா மூச்சை நல்லா இழுத்து விடணும். இத பாரு, இப்படி. அடே வீங்கன வைத்தா, என்னடா பண்ற? விடுடா. அடே பண வைத்தா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் முரட்டுத்தனமா பண்ண கூடாதுடா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி வாடா, வீட்டுக்கு போகலாம். இல்லடா மணியா, முடியவே முடியாது. நான் எப்படியாவது யோகா கத்துக்கிட்டே ஆகணும். நீ வேணா வீட்டுக்கு நீ போ. ஒரு தடவை முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேங்கிற. நான் வரேன்டா. மூச்சு பயிற்சி எல்லாம் இதோட போதும். இப்ப காலை பலப்படுத்துற எக்ஸசைஸ் பண்ண போறேன். முதல்ல வலது காலை எடுத்து அத வலது தோள்பட்டையில வைக்கணும்னு எழுதி இருக்கு. இப்படி இப்படி வைக்கணும். அப்புறமா இடது காலை எடுத்து இடது தோள்பட்டையில இப்படி வைக்கணும். இப்போ திரும்பவும் வலது காலை முன்னாடி கொண்டு வரணும். ஆஹா, என்னோட கால ஒரே பொசிஷன்ல மாட்டிக்கிச்சு. ஆமா, ஆஹா, முடியல. ஆமா, இதை போய் எப்படி எடுக்க போறது? எப்படியாவது முதல்ல பத்துல மண்டையனை பார்த்தாக்கணும். அவன் தான் காலை எடுத்து விடுவான். ஆமாமா, பத்துலு எங்கடா இருக்க? பத்துலு, என்ன மோட்டோ, என்ன ஆச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, இது கைய ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ். டேய் பத்துலு, எங்கடா இருக்க? பத்துலு, கதவை துற பத்துலு. வர வர பிச்சைக்காரங்க பேரை விட்டு கூப்பிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மண்டப்பையில கீழே படுறா, நான் இங்கதான் இருக்கேன். எங்கேயோ கேட்ட குரல். ஐயோ மோட்டோ, சும்மா சிரிக்காதடா மண்டையா. என் காலை எடுத்து பழையபடி மாத்தி வைடா. முதல்ல கொஞ்ச நேரம் என்ன நல்லா சிரிக்க விடுறா. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்டா. Thank you. யோகா எல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. வா, நம்ம தெருமுனை கடைக்கு போய் 4 சமோசா பிச்சி போட்டுக்கிட்டு வரலாம். டேய் பத்துலு, எதுக்காகடா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய யோகா குரு ஆக போற பாரு. மோட்டு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ யோகா மாஸ்டர் ஆவறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரு கிட்ட போய் கத்துக்கிறது தான் நல்லதுடா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு குருவா இருக்கிற தகுதி எந்த பயலுக்கும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் வரேன்டா. எல்லாத்துக்கும் கோவப்படுறானே. நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸால கை, காலு, அப்புறம் எல்லாமே என் தொப்பையும் குறையும். அது மட்டும் இல்லாம கழுத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து எதுக்காக நான் சிரிக்கிறீங்க மண்டா பசங்களா? அது தப்பு. ஆஹா, மறுபடியும் கால் மாட்டிக்கிச்சே. மறுபடியும் அந்த 10 ரூபாய் கிட்ட தான் போய் உதவி கேட்டாங்கன்னு வேற வழியே இல்ல. பத்துலு, 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 எங்கடா இருக்க? ஏய் மோட்டு, வந்து கொஞ்சம் சமோசா சாப்பிட்டு போப்பா. போடா. ஏய், யாரது? நிச்சயமா அது மோட்டுவா தான் இருக்கணும். மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான்.
அட பாவி அம்மா இந்த மோட்டுவை தவிர இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க அம்மா வண்டியில வந்துகிட்டு இருக்க இப்ப என்னடா பறந்துகிட்டு இருக்க அம்மா நல்ல வேலை ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன் பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன் மரியாதையா நில்லு இவனுக்கு ஒரு வேலையே இல்ல டேய் பத்லு மண்டையா பத்லு மண்டையா அவன் குரல் கேக்குது, ஒருவேளை மன பிரம்மையா? ஆ? கொஞ்சம் கீழே பாருடா அழகா மறுபடியும் சிக்கிக்கிட்டாடா மோட்டோ. என்னைக்கு அடுத்தவங்க பேச்ச கேக்குறீங்களா அன்னைக்கு தான்டா உருப்படுவீங்க. டேய் மண்ட பையில சிரிக்கிறத அப்புறமா வச்சுக்கடா, முதல்ல என் காலை எடுத்து விடுறா. மோட்டோ இன்னைக்கு நாங்க 2 பேரும் உனக்கு ஒரு புது பாடம் கத்து தர போறோம். எப்படின்னு பாரு. இப்ப பாரு. என்கிட்ட கொடு என்கிட்ட கொடு இப்படி சூடு ஏய் யாரா தம்பி நீ? ஏய் மோட்டுவா? பத்லு என்ன பந்து மாதிரி விளையாடுறாங்கடா. ஏய் மத்தவங்க விளையாடுவாங்க, இத வச்சு நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன் இருடா. நான் பேஸ்கெட் பாலா எதுக்காக என்ன இப்படி தட்டிட்டே போற? டேய் வேடா காலை எடுத்து விடுறா பத்லு. வாடா வாடா எப்படி பார்த்தாலும் நம்ம வேடா நீ. இல்ல வேண்டாம். ஆஹா யாராவது என்ன காப்பாத்துக்க, தயவு செஞ்சு காப்பாத்துக்க. போங்கடா மண்ட பசங்களா, என்ன காப்பாத்துங்க. அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உனக்கு முழுமையா சரியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் யோகா கத்துக்க போறாது இது நாங்க போகாத என்ன என்ன நடந்தாலும் சரி யோகாவுக்கு நான் போகாம இருக்க மாட்டேன். ஆஹா பத்லு ஏய் பத்லு மோட்டு எங்க போயிட்டான்? ரொம்ப நாளா நானும் அவனை தேடுறேன், ஆளையே காணுவேன். அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்ப காலுங்க 2 எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு அவனா உருண்டுட்டு எங்கேயாவது திரியிறான் சார். நண்பா பத்லு, இப்ப நான் யோகா கத்துக்கிட்டு முழுமையான ஒரு யோகா டீச்சரா இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்கள யாராவது யோகா கத்துக்கணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கத்துக்கங்க. என்ன சந்திக்கணும்னா நான் கிரவுண்ட்ல இருப்பேன், அங்க வந்து சந்திங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மோட்டு இவ்வளவு தூரம் வந்து சமோசா கேட்கல. அடடா உண்மையிலேயே இவன் பெரிய யோகா குரு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அதனால நான் உடனே போய் அவன்கிட்ட யோகா கத்துக்க போறேன். யோகா குரு மோட்டு அவர்களே, என்னோட கைகளை பலப்படுத்திக்கணும்னா நான் என்ன யோகாசனம் செய்யணும்னு சொல்லி கொடுங்களேன். ராத்திரி பூரா நீங்க தலைகீழா நிக்கணும். அப்படின்னா உங்க கைகள்லயே நீங்க நிக்கணும். பொழுது விடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. குருஜி என்னோட கண்ணு பவரோ டக்குன்னு அதிகமாயிடுச்சோ. எனக்கு நீங்க யோகா சொல்லி கொடுக்கறதுல இந்த கண்ணாடி எல்லாமே நான் படிக்கணும். ஆமா படிக்கணும். ராத்திரி முழுக்க கண்ணு திறந்தே இருக்கணும். அது எப்படின்னா ராத்திரி முழுக்க 2 கைகளையும் கண்ணு கிட்ட வச்சு இப்படியே இருக்கணும். கண்ணை மூடவே கூடாது. காலையில வந்து என்ன பாருங்க. குருஜி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப தூரம் தினமும் ஓட வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு யோகாசனம் சொல்லுங்க. அத பண்ணதுக்கு அப்புறம் குதிரையை விட நான் வேகமா ஓடணும். ராத்திரி முழுக்க அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராத்திரி முழுக்க ஹார்ஸ் ஸ்டைல்ல ரன்னிங் பண்ணணும். அது ஒரு ஆசனம். அப்படின்னா ராத்திரி முழுக்க நீங்க குதிரை மாதிரியே நிக்கணும். 2 காலு அப்புறம் 2 கை மேல நிக்கணும். மார்னிங் வந்து என்ன பாருங்க. என்னோட மூளையை நான் இன்னும் வேகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் குருஜி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. ராத்திரி முழுக்க நீங்க சிரசாசனம் பண்ணுங்க சார். அப்படின்னா ராத்திரி முழுக்க உங்க தலைமையிலேயே நீங்க நிக்கணும். காலையில வந்து என்ன பாருங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இந்த மோட்டு சொல்ற பேச்சை கேட்காதீங்க. திஷ்ய கோடிகளே, இப்ப எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அத பாவி, நீ சொன்ன ஆசனத்தை நான் ஒரு நாள் பண்ணதுனால இப்ப என்னால சாதாரண மனுஷ மாதிரி நிக்கவே முடியல.
வர்ற வழி முழுக்க ஒரு குதிரை மாதிரி இப்படியே நடந்து வந்திருக்க. ஐயோ என் கண்ணு மூடவே மாட்டேங்குதியா கச்சா கச்சா பர்மனண்டா திறந்தே இருக்குதியா இனி நான் தூங்கவே முடியாது போல இருக்குதே எனக்கு வேற காலையில இருந்து ரொம்ப ரொம்ப மயக்கமா வருது. என்னால கொஞ்ச நேரம் கூட ஒழுங்கா நிக்க முடியல குருஜி. ஏய், என்னால என் கைய மேலவே தூக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி பாக்ஸிங் பண்ணுவேன்? மோட்டோ, நல்ல வேலையா இவங்க யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஆகல. அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடா. யாரு செஞ்ச புண்ணியமோ. கை வேலை செய்யலனா என்ன, என் கால் நல்லா தானே இருக்கு. வாங்க நண்பர்களே, இவன் நம்மள இப்படி பண்ணதுக்காக இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இந்த ஆள சும்மா விடக்கூடாதியா வாங்கயா நானும் வந்து மோட்டோ, கத்துத்தரேன். நல்லா கண்ணு மூட இப்ப நான் முடியாது உனக்கு ஒரு வித்தியாசமான ஆசனத்தை சொல்லி கொடுக்கட்டுமா? 4 முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசனம். அதாவது 4 முழுக்க காணாம போயிடணும். எப்படி ஓடி காட்டு பார்க்கலாம். ஏய் எங்க போற இனிமேலாவது யோகா கத்துக்க போறேன் அது இதுன்னு உளராம இருப்பியா மோட்டோ? பத்தல மணியா இனிமே சாகர வரைக்கும் நான் யோகாவே பண்ண மாட்டேன்டா. முதல்ல என்ன அடிக்க வராங்களா அவங்கள தடுத்து நிறுத்துறா சீக்கிரமா. நான் escape! Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.